உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிரசவம் ஆனதுக்கு பின்னாலே எப்படி குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது வயிறு பெரிதாக இருந்ததோ, அதுபோல பிரசவித்த பிறகும் சிலருக்கு வயிறு பெரிதாகவே நின்று விடுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே பிரசவித்த உடனே பெண்கள் லவங்கப்பட்டை சூரணம் 10 முதல் 20 கிராம் வரையிலே லவங்கப்பட்டை சூரணத்தை எடுத்து 1/2 லிட்டர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை பாதியாக சுண்டி வருகின்ற அளவிலே காய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு வேளைக்கு 20 ml அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை பனங்கற்கொண்டோடு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது பெருத்த வயிறு என்பது நாளடைவில் சுருங்கிவிடும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கருவுற்ற மாதர்களுக்கு சாதாரணமாக அனீமியா என்று சொல்லக்கூடிய சோகை என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த சோகையை போக்குவதற்கு அன்றாடம் 5 பேரீச்சம் பழங்களை கருவுற்ற நாளிலே இருந்தே ஏதேனும் ஒரு வகையிலே பழமாகவோ அல்லது பாலில் இட்டு அதை சேர்த்து பருகுவோ செய்வதனாலே அவர்களுக்கு மலச்சிக்கல் என்பது போகும். அதோடு கூட HB என்பது அதிகமாகும். பிரசவித்த பின்னர் பிரசவத்தினாலே ஏற்படுகின்ற குருதி போக்கு, அனீமியா என்கின்ற சோகை, இவற்றை போக்குவதற்கும் பிரசவத்துக்கு பின்னாலேயும் 5 பேரிச்சம்பழங்களை அன்றாடம் சாப்பிட்டு வருவதனாலே தாய்க்கும் சேய்க்கும் இருவருக்கும் அந்த பேரிச்சம்பழம் என்பது சோகையை போக்கக்கூடியதாக விளங்கும். குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பிரிக்லி சாஃப் ஃப்ளவர் பிளான்ட். இப்படி தொட்டவுடன் கைகளிலே குத்துகின்ற ஒன்றாக இதனுடைய விதைகள் விளங்குகிறது. இதை நாயுருவி என்று தமிழ் பெயராலே அழைப்பது வழக்கம். அப்பமார்க்கா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இது சாதாரணமாக இருமல், சளி இவற்றை போக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இது திகழ்கிறது. அதோடு கூட ஆன்டி பீரியாடிக்கல் என்கின்ற வகையிலே முறையற்ற காய்ச்சல், அவ்வப்போது வருகின்ற காய்ச்சல், விட்டு வருகின்ற காய்ச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. முறையற்ற மாதவிலக்கு, த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாதவிலக்கை ஒழுங்கு பண்ணக்கூடிய ஒன்றாக இந்த நாயுருவி திகழ்கிறது. இந்த நாயுருவி சாதாரணமாக நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருந்து உடலுக்கு புத்துணர்வை தருகிறது. மூளைக்கு பலத்தை கொடுத்து ஞாபக சக்தியை, ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. பற்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் கண் பார்வை கூர்மைக்கு பலம் தரக்கூடியதாகவும் நாயுருவி விளங்குகிறது.
இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாயுருவி செடியோட இலைகள், விதை மற்றும் வேரோட மருத்துவ குணங்கள் என்ன, இவற்றை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் நாயுருவி செடியோட வேர் பொடியை பயன்படுத்தி மாந்தம் மற்றும் அஜீரணத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் உணவு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய வாந்தி மற்றும் காய்ச்சலை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாயுருவி வேர்பொடி, மிளகு, தேன். நாயுருவி செடியோட வேர் நல்ல ஆழமாக இருக்கும். நாயுருவி வேர் எடுக்கும் பொழுது நல்ல பள்ளம் தோண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா தான் அது வரும். அப்படி இல்லைன்னா அந்த வேர் கீழே பிட்டுக்கும். அதே மாதிரி இந்த செடி மட்டும்தான் நமக்கு வரும். இந்த நாயுருவி வேர் இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மருந்துக்காக பயன்படுத்தலாம். இந்த வேர் பச்சையாக எடுத்து நம்ம பல் துலக்குவதற்காக பாலங்குச்சி, வேலங்குச்சி போல் நாயுருவி வேரும் நம்ம பல் துலக்குவதற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஜிஞ்சிவைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள், கம்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். பயோரியா போன்ற தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், ஈர்களுக்கு உறுதி தரக்கூடிய மருந்தாகவும் இந்த நாயுருவி வேர் செயல்படும். அதே போல் இந்த நாயுருவி விதைகள் இவை பசியை அடக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதிக பசி இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தைராய்டு மற்றும் சர்க்கரை நோய் போன்ற மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க நாயுருவி விதையை தினமும் 1 கிராம் அளவுக்கு பவுடராக்கி அதை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகப்படியான பசியை அடக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் நாயுருவி இலைகளை நம்ம வாதப்பிடிப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு கேஸ் பிடிச்சிட்டு எங்கேயாவது மசில்ஸில் கிராம்ப்ஸ் ஆச்சுன்னா அந்த சமயத்தில் நாயுருவி இலை பொடியோ அல்லது இலைகளோ எடுத்து அதோட பூண்டு, மிளகு இவை இரண்டையும் வச்சு நல்ல மைய அரைச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு அந்த விழுதை நம்ம சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடித்தோம்னா இமீடியட்டாக நமக்கு அந்த பிடிப்பு விட்டுடும். கேஸ் ட்ரபிளுக்கு இது நல்ல மருந்தாக செயல்படும். அதே போல் காய்ச்சலுக்கும் நம்ம நாயுருவி இலையோட வெல்லம் சேர்த்து அரைச்சி ஒரு சுண்டைக்காய் அளவு நம்ம காலை மாலைன்னு 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொற்றுனால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக நாயுருவி இலைகள் செயல்படும். இப்போ நம்ம இந்த நீரோட நாயுருவி வேர் பொடி 2 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 5-6 மிளகு தட்டி போட்டுக்கலாம். இதோட மிளகு தட்டி போட்டுக்கலாம். நாயுருவி வேர் பொடி மற்றும் மிளகு சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். இதோட ஒரு 10 சொட்டு தேன் விட்டுக்கலாம். நாயுருவி வேர்பொடி, மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது மாந்தத்தினால் ஏற்படக்கூடிய கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும், உணவு ஒவ்வாமை மற்றும் அஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், வாந்தி இவற்றை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அச்சிராந்தஸ் ஆஸ்பரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரிக்லி சாஃப் ஃப்ளவர் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அபமார்கா என்று தெலுங்கு பாஷையிலேயும் சமஸ்கிருத பாஷையிலேயும் சொல்லப்பெறுவது. இது நாயுருவி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கின்ற இதனுடைய வேரை கொண்டு பல் துலக்குவதனாலே முக அழகு அதிகரிக்கும் என்று சொல்லப்பெற்றிருக்கிறது. மருத்துவ பாடல்களிலே முகம் அழகு பெறும் என்று சொல்லப்பெறுவதனாலே இதனுடைய வேர்கள் கொண்டு பல் துலக்குவது, முகத்துக்கு அழகு சேர்ப்பது முத்து போன்ற பற்கள், அந்த முத்து போன்ற பற்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் பல் நோய்கள் பலவற்றை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இதனுடைய வேர் விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கீழ்வாய் குருதிப்போக்கு என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக ப்ளீடிங் பைல்ஸ், குருதி மூலம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதிகமான மாதவிலக்கு போக்கு என்கின்ற இன்னொன்று, இவை இரண்டையும் போக்குகின்ற ஒரு ஸ்டிப்டிக் அமஸ்ட்ரேட்டிக் என்கின்ற குருதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இதனுடைய இலைகள் மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய விதைகளை நாயுருவி அரிசி என்று சொல்லுவார்கள். இவை பசியை முற்றிலும் போக்கக்கூடிய ஒன்றாக, பசி வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாக முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் சொன்னபடி முனிவர்கள்
பல மாதங்கள் உணவு உண்ணாமல் இறைவனையே மனதில் வைத்து தவம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் பசியையும் தவிர்ப்பதற்காக இந்த நாயுருவி அரிசியை உண்டுவிட்டு பசியை அடக்கி கொள்ளுவார்கள். தவம் கலைந்த பிறகு அவர்கள் மிளகு, சீரகம் போன்ற ஸ்டிமுலண்ட் என்கின்ற தூண்டுவிப்பானை உண்டு அந்த பசியை வரவழைத்து கொள்வார்கள். இந்த பசியை அடக்கக்கூடிய ஒன்றாக இந்த விதைகள் விளங்குகிறது. ஹோமத்திலே, அதாவது இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற மூலிகைகளிலே புதன் கிரகத்துக்கான ஒரு மூலிகையாக நாயுருவியை சொல்லியிருக்கிறார்கள். நம் உடலிலே புதன் நரம்புகளுக்கு அதிபதியாக செயல்படுகின்றான். எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தை மூளையிலே இருந்து உடல் முழுவதுமாக கொண்டு செல்லும் பணியை நரம்புகள் செய்கின்றன. இந்த நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய, நலம் தரக்கூடிய ஒன்றாக நாயுருவி விளங்குகிறது. இதனுடைய சமூலம் வேர் முதல் காய் வரையிலே அனைத்தையும் சேர்த்து பொடித்து அதை தீநீராக கொடுக்கின்ற பொழுது பிரசவித்த பெண்களுடைய கருப்பையிலே தங்கிய அழுக்கை வெளித்தள்ளி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் திகழ்கிறது. அன்பான நேயர்களே, நாயுருவி அழகு சேர்ப்பது மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு பலம் சேர்ப்பது, முறை காய்ச்சலை போக்கக்கூடியது, குருதி போக்கை நிறுத்தக்கூடியது என்று பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.